ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நூர் கேண்டிட் கிரியேஷன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மேக்கப் டாஸ்க் ஒர்க்கை இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி எப்படி வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கிறது அப்படிங்கிறத பற்றிய ஒரு ட்ரிக்ஸை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எஸ்பிஓ போர்ட்டலை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் ரைட் சைடு கார்னரில் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுடைய ப்ரொஃபைல் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை அங்கே என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு வெல்கம் பேஜ் வரும். தென் அதை ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் லெஃப்ட் சைட் தெரியக்கூடிய அந்த மெனுவில் டுடே டாஸ்க் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா கோ டு அப்படின்னு காட்டுது இல்லையா, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு வெயிட்டிங் பேஜில் ஒரு வீடியோ ப்ளே ஆகும். அது ப்ளே ஆகி முடிக்கிற வரைக்கும் எங்கேயுமே நீங்கள் எக்ஸிட் ஆகாமல் அதுலேயே வெயிட் பண்ணணும். அப்போ தான் எரர் இல்லாமல் டாஸ்க்கை செஞ்சு முடிக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் காட்டும். ஸோ எரர் வராமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வெயிட்டிங் பேஜ்லேயே கீழே கோ டு அப்ளிகேஷன் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிற வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கணும். இதோ இங்கே தெரியக்கூடிய அந்த கோ டு டாஸ்க் பேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே என்டர் ஆகும். ஸோ அங்கே பாருங்கள் டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி இதை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா இங்கே 2 விதமான ஆப்ஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒன்று கூகுள் ப்ளே ஸ்டோரு அண்ட் ஆப் ஸ்டோர். இது ரெண்டுலேயுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அண்ட் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு கூகுள் ப்ளே தான். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஸோ இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா அந்த ஓப்பன் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு செக்கிங் லோட் ஆகும். இப்படி லோட் ஆனதுக்கப்புறமா அது சேஃப் அப்படின்னு காட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் அதில் ஒன் சேஃப் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா கீழே தெரியக்கூடிய அந்த ப்ளூ ஓப்பன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே என்டர் ஆகுங்க. அப்படி நீங்கள் என்டர் ஆகும் பொழுது அங்கே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதை அலோ கொடுங்க. அலோ கொடுத்ததுக்கப்புறமா உள்ளே உங்களுக்கு என்டர் ஆகும். இப்போ லெஃப்ட் சைட் தெரியக்கூடிய அந்த 3 கோடு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா லாகின் ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ஃபோன் நம்பர் அங்கே கேட்கும். ஸோ உங்களுடைய ஆக்டிவாக இருக்கக்கூடிய அதே சமயம் எஸ்பிஓ ரெஜிஸ்டர் நம்பரை நீங்கள் இங்கே கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாதான் இங்கே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா ரொம்பவுமே நீங்கள் தவறிடுவீங்க. ஸோ அதை கொடுத்து நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபியை நீங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓடிபி வந்ததுக்கப்புறமா அதை நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. தென் என்ன பண்ணுங்க அப்படின்னா லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளே உங்களுக்கு என்டர் ஆகிரும். என்ட்ரு ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அட்ரஸ் அங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுவுமே நீங்கள் லெஃப்ட் சைடு அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் கீழே மை அட்ரஸ் இருக்கு இல்லையா, அந்த நீங்கள் மை அட்ரஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இப்போ அவைலபிளாக இருக்கிற அட்ரஸை நீங்கள் அங்கே கொடுத்துக்கலாம். அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த ஆப்பை இன்ஸ்டால் உடனே பண்ணுங்கள். அண்ட் இதன் மூலயமா ஷாப்பிங் பண்ணி நிறைய நீங்கள் பெனிஃபிட்ஸை நீங்கள் அடையலாம். அதற்கு இந்த பைமோட் ஷாப்பிங் ஆப் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படிப்பட்ட யூஸ்ஃபுல்லான ஆப்பை நம்மளுக்கு கொடுத்த எஸ்பிஓக்கு ரொம்ப தேங்க்ஸ். பைமோட் ஷாப்பிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ ரெகுலர் டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பைமோட் ஷாப்பிங் ஆப்பை ஓப்பன் பண்ணணும். தென் அதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணணும். அதை நேம் தெரிகிற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். தென் உங்களுடைய சோஷியல் மீடியா இப்போ நம்ம இன்ஸ்டாவில் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டாவில் அதை போட்டு டிஸ்கிரிப்ஷனில் இந்த கண்டென்ட்டை கொடுக்கணும். ஸோ அதை நம்ம போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அதோடைய யூஆர்எலை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய டாஸ்க் ஃபினிஷ் ஆகிரும். அதற்கு முதல்ல இந்த ஸ்பான்சர் கீவேர்டை நம்ம காப்பி பண்ணிக்கணும். ஸோ காப்பி பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் பைமோட்டில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுக்கலாம். அதுக்கு முதல்ல பைமோட் ஷாப்பிங் ஆப்பை கிளிக் பண்ணுங்கள். தென் உள்ளே என்ட்ரு ஆகும். அப்போ நீங்கள் என்ட்ரு ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ப்ராடக்ட் பாருங்கள். ஷாப் பை கேட்டகரி இருக்கு இல்லையா, இதில் நான் குக்கிங் எசென்ஷியலை செலக்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டை போஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டாவது உள்ளதை செலக்ட் பண்ணுறோம். இப்போது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம். ஸோ வாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம்.
ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சா? இப்போ இதை வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணி எப்படி யூஆர்எல் எடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உள்ளே போகும். தென் கீழே தெரியக்கூடிய அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து போஸ்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த போஸ்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இங்கே வந்து போடணும். ஸோ நேம் தெரிகிற மாதிரி அந்த பிக்கை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே மேலே தெரியக்கூடிய நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணி இங்கே ஏதாவது ஒரு பாட்டு ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கீழே தெரியக்கூடிய நெக்ஸ்ட் அப்படிங்கிற இருக்க ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உள்ளே போகுது இல்லையா, இப்போ ஆட் அ கேப்ஷன் அப்படின்னு கொடுத்த இடத்துல இந்த ப்ராடக்ட்டுடைய நேமை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பை மோட்டில் வந்து நம்ம வந்து காப்பி பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து டைப் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ப்ராடக்ட் பற்றிய ஜென்யூனான ஒரு ரிவ்யூ வந்து கொடுக்குறோம். தென் நம்ம காப்பி பண்ணி வச்ச அந்த கீவேர்டை வந்து போட்டுடுறோம். போட்டுட்டு மேலே தெரியக்கூடிய அந்த ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ கீழே வந்து ஷேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது வந்து ஷேர் ஆகிரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், போஸ்ட் வந்து ஷேர் ஆகிற வரைக்கும். அப்படி ஷேர் ஆயிடுச்சுன்னா இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இதை ஸ்க்ரால் பண்ணி அங்கே தெரியக்கூடிய ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது அதுங்க காப்பி லிங்க் தெரியுது இல்லையா, அதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய லிங்க் வந்து காப்பி ஆகிரும். தென் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டாஸ்க்குள்ளே போய் இதை வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போது இதில் வந்து நம்ம டைட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அமேசான் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து பை மோட் இ ஷாப்பிங். ஸோ அதை வந்து இங்கே வந்து டைப் பண்ணணும். தென் சூஸ் டைப். இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் செய்கிறதுனால நம்ம இன்ஸ்டாவை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். தென் நம்ம வந்து இப்போ காப்பி பண்ணி வச்சது லேட்டஸ்ட்டாக காப்பி பண்ணி வச்சுக்கோம். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணாலே இங்கே வந்து நம்ம கடைசியாக எடுத்தது வந்து பேஸ்ட் ஆகிடும். தென் சப்மிட் கொடுக்க வேண்டியதுதான். வாங்க சப்மிட் கொடுத்து பார்ப்போம். பாருங்கள், இதில் வந்து எரர் காட்டுது. ஸோ இதில் வந்து நம்ம எடுத்த லிங்க் கரெக்ட் தான், ஆனால் வந்து லிங்க் வந்து கரெக்டாக வந்து ப்ரொவைட் ஆகலை. ஸோ இதுக்கான சொல்யூஷனையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, குரோமை கிளிக் பண்ணி உள்ளே போகணும். அங்கே தெரியக்கூடிய சர்ச் அந்த பாரில் வந்து நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து காப்பி பண்ணியிருக்கிறத லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே தெரியக்கூடிய அந்த ஆரோ மார்க்கை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதும் நம்ம வந்து இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ண அது வந்து இங்கே வந்து ஷோ ஆகும். தென் இப்போ மேலே தெரியக்கூடிய அந்த நீங்கள் சர்ச் பாரை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து பாருங்கள் நம்மளுடைய ஒரிஜினல் யூஆர்எல் வந்து அங்கே வந்து இருக்கும். அங்கே அந்த காப்பி அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, இப்போ நம்ம இதை டச் பண்ணோம் அப்படின்னா ஒரிஜினலான நம்ம இன்ஸ்டா போஸ்டுடைய யூஆர்எல் வந்து நம்மளுக்கு கிளிப்போர்டில் சேவ் ஆகிரும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய கிளிப்போர்டில் வந்து ஒரிஜினலான இன்ஸ்டாகிராம் போஸ்டுடைய யூஆர்எலை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து டாஸ்க்குள்ளே போய் நம்ம நியூ யூஆர்எலை வந்து இங்கே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணாலே நம்மளுடைய டாஸ்க் வந்து சூப்பராக ஃபினிஷ் ஆயிரும். சரி வாங்க, நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்கிறத லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ சப்மிட் கொடுங்க. கண்டிப்பாக சப்மிட் ஆகிரும். பாருங்கள், சப்மிட் பண்ணதும் உங்களுக்கு பாப்பப் வந்த உடனே டெய்லி டாஸ்க் அப்படிங்கிற இந்த பேஜுக்கு வந்து நிற்கும். ஸோ உங்களுக்கு டாஸ்க் வந்து கரெக்டாக ஃபினிஷ் ஆயிருச்சு. உங்களுக்கு அப்படியும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா பேஅவுட் ஹிஸ்ட்ரியில் போய் பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் என்றைக்கு டாஸ்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறீங்களோ அன்றைக்கான டேட் போட்டு உங்களுடைய அமௌண்ட் வந்து அங்கே கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ இது தாங்க மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கை இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் செஞ்சு முடிக்கிறதுக்கான ஈஸியான ஸ்டெப்ஸ். இதை நீங்கள் சரியாக வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய இந்த டாஸ்க்கை வந்து நீங்கள் சரியாக செஞ்சு முடிக்க முடியும். ஸோ இன்ஸ்டாகிராமில் மைக்ரோ டாஸ்க் ஒர்க் செய்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்போர்ட் மை யூடியூப் சேனல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.